friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா class 9 chapter 6 example 6.5 and 6.6. First 6.5 பார்த்தலாம் evaluate. First subdivision பார்க்கலாம். sin 30 degree plus cos 30 degree evaluate பண்ண சொல்லிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்க. sin 30 degree யோட வேல்யூ என்ன? 1/2. cos 30 degree யோட வேல்யூ plus symbol இருக்கனால plus போட்டுக்கணும். cos 30 degree யோட வேல்யூ √3/2. இப்போ டினாமினேட்டர் சேமா இருக்கிறதுனால இப்போ என்ன பண்ணலாம், எடுத்து டைரக்டா ஆட் பண்ணிடலாம். இப்போ 1 + √3 / 2. இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இதான் இந்த சப்டிவிஷனுக்காக ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் tan 60 degree into cot 60 degree. tan 60 degreeயும் cot 60 degreeயும் மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ tan 60 degree யோட வேல்யூ √3, cot 60 degree யோட வேல்யூ மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. 1/√3 தான் cot 60 degree யோட வேல்யூ. இப்போ நான் மல்டிபிள் பண்ணனா √3/√3 வரும். கேன்சல் பண்ணனா 1 தான் இது சப்டிவிஷனுக்கான ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் tan 45 degree divided by tan 30 degree plus tan 60 degree. இப்போ பாருங்க, tan 45 degree யோட வேல்யூ 1, tan 30 degree யோட வேல்யூ 1/√3, tan 60 degree யோட வேல்யூ √3. √3 தான் 60 degree யோட வேல்யூ. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும்னா நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ண போகிறேன். அதாவது எல்சிஎம் எடுக்க போகிறேன். கீழே எல்சிஎம் எடுத்தேன்னா 1 + இது ரெண்டும் மல்டிபிள் ஸ்கொயர் வந்துடும், டிவைடட் பை √3 இருக்கும். இந்த ஸ்கொயரும் √2 கேன்சல் ஆகிடும். அப்போ 1 / 1 + 3 / √3. இந்த √3 டினாமினேட்டர் இருக்கனால நான் மேலே கொண்டு போய் மல்டிபிள் பண்ண போகிறேன். அப்போ √3 இங்கே கீழே 1 + 3 4, √3/4. இதான் இந்த சப்டிவிஷனுக்கான ஆன்சர். ஃபோர்த் சப்டிவிஷன் sin ஸ்கொயர் 45 degree plus cos ஸ்கொயர் 45 degree. இப்போ sin ஸ்கொயர் 45 டிகிரியை ஸ்கொயர் பண்ண போகிறோம். 45 டிகிரியோட வேல்யூ 1/√2, 1/√2 the whole square plus cos 45 டிகிரியோட வேல்யூமே 1/√2 whole square. இப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் 1, இதையும் ஸ்கொயர் பண்ணால் கேன்சல் ஆகிடும். அப்போ 2 ப்ளஸ் அதே தான் இங்கே வரும் 1/2. டினாமினேட்டர் சேமாக இருக்கனால ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணால் 2/2ன்னு வரும். கேன்சல் ஆனால் 1. நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், sin ஸ்கொயர் θ + cos ஸ்கொயர் θ = 1. இங்கே பாருங்கள், sin ஸ்கொயர் θ cos ஸ்கொயர் θ ரெண்டு சேமாக இருக்குது. அப்போ இதோட ஆன்சர் 1. இப்படியும் நீங்கள் போடலாம் அந்த சம்மை. இதான் இந்த சம்க்கான ஆன்சர். இப்போ எக்ஸாம்பிள் 6.6 பார்க்கலாம். ஃபைண்ட் தி வேல்யூஸ் ஆஃப் த ஃபாலோயிங். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் cos 0 degree plus sin 45 degree plus sin 30 degree into sin 90 degree minus cos 45 degree plus cos 60 degree. இப்போ cos 0 degree யோட வேல்யூ 1, sin 45 degree யோட வேல்யூ 1/√2. ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் sin 30 degree யோட வேல்யூ 1/2. இப்போ இன்னொரு ஒரு ப்ராக்கெட், sin 90 degree யோட வேல்யூ 1 மைனஸ் cos 45 degree வேல்யூ 1/√2 cos 60 degree யோட வேல்யூ 1/2. கிட்டத்தட்ட இது எல்லாமே ரிவர்ஸில் கேட்டு வச்சுருக்காங்க. sin 0 degree யோட வேல்யூ cos 0 degree யோட வேல்யூ sin 90 degree யோட வேல்யூ 1, sin 45 cos 45 யோட வேல்யூ 1/√2, சேம் ஆன்சர். sin 30 degree யோட வேல்யூவும் cos 60 degree யோட வேல்யூவும் 1/2. அப்படி ரிவர்ஸில் கேட்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஈஸியாக அதை சால்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ எனக்கு டினாமினேட்டரில் √2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. நான் இதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி இங்கே 1க்கு கீழே எனக்கு டினாமினேட்டரில் √2 இருக்குது, எனக்கு 2 இல்லை. அப்படின்னா இங்கே 2ஆல் மல்டிபிள் பண்ணணும், இங்கே √2ஆல் மல்டிபிள் பண்ணணும். சேம் அதே தான் இங்கேயும் பண்ணணும். ஸோ மைனஸ் இருக்கனால கொஞ்சம் அந்த மைனஸை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்து போடணும். இப்போ பாருங்கள் எப்படின்னா 2 × √2, ஃபஸ்ட்டு 2 × √2 அந்த 1ஓட மல்டிபிள் பண்ணி ப்ளஸ் 2 + √2 டிவைடட் பை 2 × √2 மல்டிபிள் பண்ணிக்கணும் கீழே டினாமினேட்டர். சேம் அதே தான் இங்கேயும் வரப்போகுது, எந்த சேஞ்சும் இல்லை. பட் 2 × √2 -2 + √2ன்னு வரும். பிகாஸ் அங்கே நம்மளுக்கு மைனஸ் இருந்துச்சு. ஸோ டிவைடட் பை
2 into root 2. இப்போ பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 2 root 2வையும் root 2வையும் ப்ளஸ் பண்ண போகிறேன். ப்ளஸ் பண்ணால் 3 root 2 கிடைக்குமா? ப்ளஸ் 2 divided by 2 into root 2. இங்கேயும் அதே தான், 3 root 2 minus 2 divided by 2 into root 2. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ண போகிறேன். எப்படி மல்டிபிள் பண்ண போகிறேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த டேர்மை இதோட மல்டிபிள் பண்ண போகிறேன், இந்த டேர்மை இதோட மல்டிபிள் பண்ண போகிறேன். அப்போது 3 root 3 multiple 3 root 3, அப்புறம் வந்து ப்ளஸ் 2வையும் மைனஸ் 2வையும் மல்டிபிள் பண்ண போகிறேன். இப்படி போட்டுக்கலாமா? டிவைடன் பை கீழே உள்ளதையும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். அப்போ 2 root 2 multiple 2 root 2. இப்போது 3 3s are 9. root 2 into root 2 2. அப்போது 9 into 2 18. இப்போ இங்கே -4 வரும். ப்ளஸ் 2 -2 மல்டிபிள் பண்ணும்போது -4 வரும். இங்கே 2 2s are 4. இது வந்து 2ன்னு வந்துடும். அப்போது 8 is equal to 8 minus 4 divided by 8. கேன்சல் ஆச்சுன்னா 16 8. இப்போ 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 4 7. சாரி, இது வந்து 4ன்னு வரும். 16 இல்லை 14. அப்போது 7/4 தான் இந்த சம்க்கான ஆன்சர். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். tan square 60 degree minus 2 tan square 45 degree minus cot square 30 degree plus 2 sin square 30 degree plus 3/4 cosecant square 45 degree. இப்போ பாருங்கள், சம் இந்த மாதிரி பெருசாக இருக்க கொஷின் அப்போ பெருசாக வரும்னு நினைக்காதீங்க. ரொம்ப சிம்பிளாகவே முடிஞ்சிடும் இந்த சம்ஸ்லாம். இப்போ tan 60 டிகிரியோட வேல்யூ √3. √3 இங்கே tan ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர் பண்ணுறோம். -2. இங்கே tan 45 டிகிரியோட வேல்யூ 1 இங்கே tan ஸ்கொயர் பண்ணுறதுனால ஸ்கொயர் பண்ணுறோம். மைனஸ் cot 30 டிகிரியோட வேல்யூ √3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 into sin 30 டிகிரியோட வேல்யூ 1/2. அகைன் இது ஸ்கொயர் பண்ணணும். ப்ளஸ் 3/4 into cosecant ஸ்கொயர் 45 டிகிரினா கொசிகண்டோட வேல்யூ ரூட், அதாவது கொசிகண்ட் 45ஓட வேல்யூ √2 பவர் 2. இப்போ பாருங்கள், இந்த ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும், இந்த √2 ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும், இந்த √2 ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். இப்போ இங்கே நிறையா சிம்பிளிஃபை பண்ணலாம். இங்கே கேன்சல் ஆனதுக்கப்புறம் வந்து இப்போ நான் கேன்சல் ஆனதுக்கப்புறம் எழுதுறேன். 3 - 2 வெறும் 2 தான் வரும். 1 ஸ்கொயர் பண்ணால் 1 1 2 மல்டிபிள் பண்ணால் 2 -3 ப்ளஸ் 2 into 1 ஸ்கொயர் பண்ணால் 1 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ப்ளஸ் 3/4 into 2. இப்போ இந்த 2வையும் இந்த 4ஐயும் கேன்சல் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த 2வையும் இந்த 4ஐயும் கேன்சல் பண்ணுறேன். ப்ளஸ் 3யும் -3யும் கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ -2 ப்ளஸ் 1/2 ப்ளஸ் 3/2. டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால -2 into ப்ளஸ் 1 + 3 4/2. இதையும் கேன்சல் பண்ணால் 2 -2 + 2 -2 + 2 கேன்சல் பண்ணிக்கிறேன் 0. இதான் இந்த சம்க்கான ஆன்சர். இதே மாதிரி ஈஸியான சம்ஸை நான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.